சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்று மாலை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் இறுதிக்கட்ட நிகழ்ச்சி முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, இன்று மாலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் இந்த உரையில காவலர்களுக்கான முக்கிய அறிவிப்பையும் வெளியிடுவார் எதிர்பார்க்கப்படுது. தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து விட்டதா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் இன்று மாலை 5 மணி அளவில் சிங்கப்பெண் அதிரடி படை சிறப்பு திட்டமானது தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே 2 முறை பல்வேறு காரணங்களால் இந்த நிகழ்ச்சியானது தள்ளி போகப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலை தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களால் தொடங்க இருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காகவே முதலில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது தொடங்க இருப்பதாக ஏற்கனவே அரசாணையும் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் பல்வேறு காரணங்களால் 2 முறை தள்ளி போனப்பட்ட நிகழ்ச்சி இன்று மாலை தமிழக முதலமைச்சரால் தொடங்க இருக்கிறது. அதற்காக ராஜரத்னம் மைதானத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மைதானத்தில் 2000 பேர் அமர்வதற்கு இருக்கைகளும், அது மட்டுமில்லாமல் சென்னை காவல்துறையினர் மற்றும் காவலர் குடும்பங்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இன்று மாலை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை பொறுத்தவரை முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றங்களை தடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ஒரு ஐஜி தலைமையில், பெண் ஐஜி தலைமையில் தான் இந்த திட்டமானது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் கட்டமாக சென்னையில் தொடங்கப்பட்டதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்ட அளவிலான அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் தரப்பில், அதாவது காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த பொறுப்புகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினருக்கு சிறப்பான திட்டங்கள் இன்று மாலை அறிவிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் சென்னை காவல்துறையிலிருந்தும் அதே போன்று தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த அறிவிப்புகள் வெளியாகும். இந்த நிலையில் இன்று மாலை நிகழக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த உடையும் வழங்கப்பட்டிருக்கிறது. கம்பீரமான ஒரு தோற்றத்துடன், மிடுக்கான ஒரு தோற்றத்துடன், அதே போன்று சிங்கம் முத்திரை பதிப்பு கொண்ட அந்த தொப்பியிலும் அந்த முத்திரைகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கான என சிறப்பான இந்த திட்டமானது இன்று மாலையானது துவங்க இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பல்வேறு மாவட்டங்களிலும் தொடங்க இருப்பதாக காவல்துறையிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி முரளி.